கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதும்போது இப்படிமா எழுதுகிறார். இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்று சொல்லும்பொழுது இந்த உலகத்தாரை போல நம்மளும் அந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகத்தாரை போல நம்ம வாழ்ந்து உலகத்தாரோடு கூட ஒத்து போகிறத உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்று சொல்லுகிறார். அதிலிருந்து நம்ம அதை என்ன பண்ணணும்? நம்ம விலக வேண்டும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய நன்மை என்ன, தேவனுடைய பிரியம் என்பதை நன்றாக நம்ம பகுத்தறிய வேண்டும். நம்ம வேத வசனத்தை நம்ம நன்றாக பகுத்தறியும் பொழுது அது நல்ல கருத்துக்கள், நல்ல வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். ஆகவே அது நம்ம சுயமாக மாமிசத்தில் அது நடக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உங்களை கண்டித்து நோத்தால் சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆகவே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் தெளிவாகவும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்ம இந்த உலகத்துக்கு அநேக விஷயங்களை நம்ம உலகத்துக்கு ஒத்துப்போகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அதிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அப்போ யோவான் ஸ்நானகம்னு சொன்னாங்க. அப்போ மனம் திருப்புதல் என்பது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் உபதேசத்தை, கிறிஸ்துவின் கட்டளையை, கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்ம சரியானபடி புரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அதன்படி நம்ம அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இந்த நாளிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னும் நம்ம அதிகமாக சத்திய வசனங்களை பகுத்தறிகிற ஒரு கட்டாயம் வேண்டு சொன்னால், உலகத்தார் என்ற பகுத்தறிவினால்தான் இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றம், உலகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதே போல் சத்திய வசனங்களை நம்ம பகுத்து அறிந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஆமென்.